சரி சார், சிவாலயம் அப்படின்னு வரும்பொழுது சிவன் ஒரு அக்னி ஸ்வரூபன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தானே. அக்னி அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த அக்னி ஸ்தலமாகிய அந்த திருவண்ணாமலை என்பது நினைவிற்கு வந்து விட வேண்டும். இது போக சிவன் அப்படிங்கிற அந்த கோபம்ங்கிறது வந்தா அந்த நெற்றிக்கண்ணை திறந்தாரே ஆனால் அப்படியே நெருப்பு கணையாக வரும் என்பதும் நமக்கு தெரியும். ஆக சிவன் என்பவர் ஒரு அக்னி ஸ்வரூபனாகவே இருக்கிறார். அவர் எப்பொழுதும் அக்னி ரூபமாகவே இருக்கிறார். அதனாலதான் அவரை குளிர்விக்கின்ற விதமாக பார்த்தோம்னா மேல ஒரு தாரா பாத்திரம் அப்படிங்கிறத கட்டி தொங்க விட்டுருப்பா. ஒரு பெரிய பாத்திரம், அந்த பாத்திரம் அப்படி கூர்மையா இருக்கும். கீழே பார்த்தோம்னா சின்ன ஹோலை பண்ணியிருப்பா. அந்த பாத்திரத்துக்குள்ளாக தீர்த்தத்தை நிரப்பி வைத்திருப்பார்கள். சொட்டு சொட்டா ஜலம்ங்கிறது அந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்து கொண்டே இருக்கும். அடுத்தது இங்க நம்ம பெருமாள் அப்படின்னு வரும் பொழுது அவர் எப்பொழுதுமே சில்லுன்னு இருப்பாராம். அதாவது அந்த வருணனாகவே அந்த தீர்த்தத்திலேயே இருந்து கொண்டிருப்பவர். இப்படி கூட புரிஞ்சுக்கலாமே. திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாயே நாராயணா, ஸ்ரீமன் நாராயணான்னு சொல்றா இல்லையா, அவர் எப்பொழுதுமே அந்த பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளாக அவரை உருவகப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்தான் அந்த வருணனுடைய தலைவனாகவே இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நீரை ஆளக்கூடிய ஒரு மன்னனாகவே அவர் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கிற மாதிரி அந்த வருணனுடைய கான்செப்டாக பெருமாள் கோவிலை வைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த அக்னிங்கிறது தான் நம்முடைய உடம்புக்குள்ளாக பார்த்தோம்னா நம்மை செயல்படுத்தக்கூடிய, அதாவது சுறுசுறுப்பா செயல்படணும், சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஜீரணமாகணும்னு சொன்னா அதற்கு அக்னி என்பது முக்கியம். வயிற்றுக்குள்ளாகவே ஒரு ஜடராக்னி அப்படிங்கிறது இருந்துருக்குன்னு சொல்றோம். அதனால்தான் சாப்பிடும் போது பார்த்தோம்னா பிராணாயை ஸ்வாகா, அபானாயை ஸ்வாகா, வியானாயை ஸ்வாகா, உதானாயை ஸ்வாகா, சமானாயை ஸ்வாகா என்ற மந்திரத்தை சொல்லி சாப்பிடுகின்ற பழக்கம் என்பது வந்தது. இந்த ஸ்வாகாரத்தை சொல்லிதான் அன்னத்தையே வாயில தூக்கி போடுவா தெரியுமா. ஆக வயிற்றுக்குள்ளாக ஒரு ஜடராக்னி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. உடம்பிலே நீர் சத்து என்பது இல்லை என்றால் இந்த உடம்பும் இயங்காது. ஆக இந்த அக்னி வருணன் தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த அக்னியினுடைய பிரசாதமாக நெருப்பு அள்ளி கையில தர முடியுமா? அதனாலதான் நெருப்பு அள்ளி கொடுத்தா கையில வாங்க முடியாது. அதனாலதான் என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அக்னியினுடைய உச்சபட்ச நிலை எதுன்னு பார்த்தோம்னா நன்றாக எரிந்து முடிந்த சாம்பல், அந்த சாம்பலைத்தான் திருநீற்று பிரசாதமாக, விபூதி பிரசாதமாக சிவாலயத்திலே கொடுக்கிறார்கள். இங்கே பார்த்தோம்னா பெருமாள் கோவில் அப்படின்னு வரும் பொழுது அவர் எப்பொழுதுமே சில்லுன்னே இருந்துட்டு இருக்கிறவர்களாலதான் அவருக்கு தினந்தோறும் அபிஷேகம் என்பது நடப்பதில்லை. அங்கே அவருடைய பிரசாதமாக நமக்கு தீர்த்தத்தினை கொடுக்கிறார்கள். ஆக இந்த திருநீற்றினை அணிந்து கொண்டு அந்த பெருமாள் கோவிலிலே தரக்கூடிய அந்த தீர்த்த பிரசாதத்தினை நாம் சாப்பிடும் பொழுது நம்முடைய உடல் இயக்கமானது சீரடைகிறது என்பதுதான் அதற்கான தாத்பரியம்.